இங்க யாரும் யார் வாழ்க்கையும் முடிவு பண்ண முடியாது. கடவுள் தான் தீர்மானிக்கணும். நீங்க கும்பிடுற சாமி கண்டிப்பா உங்களையும் உங்க குழந்தைங்களையும் நல்லபடியா கொண்டு வந்து நீங்க நிறுத்துவாரு. நான் வீல் சேரை கத்தின்னு நடப்போணுமா இருந்தேன். என்ன மீட்டெடுத்தது உன்னோட பக்தியும் அக்கறையும் தான். எனக்கே ஒரு மறுபிறவி கொடுத்திருக்க. அந்த அந்த புண்ணியம் ஒண்ணு போதும். அது கண்டிப்பா உன்னை காப்பாத்தும். இங்க பாரு, தேவையில்லாம நீ எந்த கவலையும் படாத, புரியுதா? இங்க பாருங்க அண்ணி, உங்களுக்கு பிறக்க போற 2 குழந்தையையும் நாங்க எல்லாரும் போட்டி போட்டு கொஞ்சம் தான் போறோம். அந்த கண்குள்ளா காட்சிய நீங்க கண்டிப்பா பார்க்கதான் போறீங்க, புரியுதா? இரு நான் சொல்றேன். அண்ணி, கெட்டது நினைக்கிறவங்களே நல்லா இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க வேணா பாருங்க, 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க. தைரியமா போயிட்டு வாங்கக்கா. கூடிய சீக்கிரமே நானும் ஜனனியும் 2 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து நாம 2 பேரும் சம்மந்தியாக போறோம், புரியுதா? தைரியமா போயிட்டு வாங்க. உங்க நம்பிக்கையெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் நம்பிக்கை வருது, சந்தோஷமா தான் இருக்கு. ஆனாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தை என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா முத்து மாமா தான் ரொம்ப கஷ்டப்படும். இந்த மாதிரி ஒரு புருஷன் யாருக்கு கிடைக்கும்? அவர் கூட வாழறதுக்கு குடுப்பனை இல்லாம போயிடுமோன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கதான் செய்யுது. வெண்ணிலா, இந்த மாதிரி பேசாத வெண்ணிலா. உனக்கு ஒண்ணும் ஆகாது வெண்ணிலா. இல்ல போலாமா? ஒரு நிமிஷம் நில்லுங்க. வெயிட். என்ன மாமா, என்ன பார்த்ததும் முகத்தை திருப்பினா என்ன அர்த்தம்? டாக்டர் எனக்கும் ஆபரேஷன் சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் மூலமா உங்க வாரிசு என் வயித்துல இருந்து பிறக்க போகுது. எங்க உங்களை பார்க்காம ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போயிடுவேணும்னு பயந்த. நல்ல வேலையா கடவுள் என் பக்கம் இருக்காருங்கிறது காமிச்சிட்டாரு. இனி எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. உங்க வாரிச நல்லபடியா பெத்து நான் உங்க கையில கொடுக்கறேன். என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணா போதும். ஒரு புருஷனா நிறமாச கர்ப்பிணியான என் ஆசையை நிறைவேற்ற கூட உங்களுக்கு மனசு இல்லல்ல? சரி விடுங்க. வெண்ணிலா, மாமாதான் அமைதியா இருக்காருன்னா நீயும் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? மாமா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லு. நீ சொன்ன மாமா கண்டிப்பா கேட்பாரு. ஆமா, உன் முகத்துல ஏன் இவ்ளோ கவலை தெரியுது? ஓ, உனக்கும் ஆபரேஷன் சொல்லிட்டாங்களேன்னு கவலையா இருக்கோ? வெண்ணிலா, இங்க பாரு, கவலைப்படாத. உனக்கெல்லாம் எதுவுமே ஆகாது. அதே மாதிரி எனக்கும் எதுவும் ஆகாது. இது பாரு, பாவம் நீ கவலைப்படுறதால மாமாவும் கவலைப்படுறாரு பாத்தியா? நீயும் மாமா வாரிச பெத்து கொடுக்க போற, நானும் மாமாவுக்கு ஒரு வாரிச பெத்து கொடுக்க போறேன். அதனால பி ஹாப்பி, ஓகே? ஐயோ, உனக்கு தான் இங்கிலீஷ் புரியாதுல்ல? ஆம், சந்தோஷமா இருன்னு சொன்ன. எனக்கு ஆபரேஷன் சொல்லியும் பாத்தியா சந்தோஷமா தான் இருக்கேன். மாமாவுக்கு ஒத்த குழந்தைய பெத்து கொடுக்க போற நானே இவ்ளோ சந்தோஷமா இருக்கும்போது, ரெட்ட குழந்தை பெத்து கொடுக்க போற நீ எவ்ளோ சந்தோஷமா இருக்கணும். சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். வெண்ணிலா, நான் உனக்கு வாழ்த்துக்களும் ஆல் தி பெஸ்டும் சொல்றேன், நீ எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. சரி விடு. உனக்கு நல்லபடியா ஆரோக்கியமா 2 குழந்தைங்க பிறக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், சரியா? சரி, யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. உங்களை பார்த்த நிம்மதியாவது நான் உள்ள போறேன். மாமா, ஒரே ஒரு விஷயம். ஆபரேஷன்ல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் மேல இருக்கிற கோவத்துல நம்ம குழந்தைய சரியா கவனிக்காம விட்டுறாதீங்க.
வெண்ணிலா, நீதான் என் குழந்தைக்கும் அம்மாவா இருந்து பாத்துக்கணும், சரியா? பாய். இப்படி ஒரு புருஷன் யாருக்கு கிடைக்கும்? அவர் கூட வாழ குடுப்பனா இல்லாம போயிடுமோன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கதான் செய்யுது. அப்பா அழாதீங்க, வெண்ணிலாமாக்கு எதுவும் ஆகாது. தம்பி பாப்பாவும் தங்கச்சி பாப்பாவும் நல்லபடியா பிறக்கும். ஆமாப்பா, தம்பி பாப்பாவை நான் பாத்துக்கிறேன், தங்கச்சி பாப்பாவை அவ பாத்துக்குவாப்பா. நீங்க அழாதீங்கப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார், இதுல ஒரு சைன் பண்ணுங்க. கன்சென்ட் ஃபார்ம். கன்சென்ட் ஃபார்மா? நான் போட மாட்டேன். நான் கையெழுத்து போட மாட்டேன். ஏற்கனவே அவனுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. உயிருக்கு ஆபத்துன போது நான் கையெழுத்து போட்டு அவனுக்கு ஏதாவது நான் கையெழுத்துலாம் போட முடியாது. நீங்க போங்க. இது ஒரு ஃபார்மாலிட்டி தான் சார், கையெழுத்து போடுங்க. இல்லைங்க, என்னால் அது ப்ளீஸ். இங்க பாருங்கப்பா, நீங்க கையெழுத்து போட்டாதானே அம்மாக்கு ஆபரேஷன் பண்ண முடியும். ஆமாப்பா, இல்லனா அம்மாக்கு எப்படி ஆபரேஷன் பண்ண முடியும்? எப்படி பாப்பா வெளியே வரும்? கையெழுத்து போடுங்கப்பா. சார், எவ்வளவு அறிவான 2 குழந்தைங்க இருக்கு. இன்னும் 2 குழந்தைங்க இதே மாதிரி அறிவோடையும் அழகோடையும் பிறக்க போகுது. நம்பிக்கையோட கையெழுத்து போடுங்க சார். தேங்க்யூ சார். அப்பா அழாதீங்கப்பா, கவலைப்படாதீங்க, ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும். நாங்க 2 பேரும் போய் அம்மாக்காக சாமி கிட்ட வேண்டிட்டு வரோம். வா ருத்ரா. சாமி, அம்மா வயித்துல இருந்து தம்பி பாப்பாவும் தங்கச்சி பாப்பாவும் நல்லபடியா பிறக்கணும். வெண்ணிலாமாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அம்மா எந்த சிரமமும் இல்லாம தம்பி பாப்பாவையும் தங்கச்சி பாப்பாவையும் எங்களுக்கு பெத்து கொடுக்கணும். அப்படி மட்டும் நடந்தா நாங்க 2 பேரும் உண்டியல்ல சேர்த்து வச்சிருக்கிற பணம் எல்லாமே கொண்டு வந்து உண்டியல்ல போட்டுடுறோம். ஆமா, 108 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துறோம். வரப்போற விநாயகர் சதுர்த்திய நல்லபடியா பெரிய அளவுல கொண்டாடுறோம். எங்க உயிரை வேணும்னாலும் தரும். வெண்ணிலாமா உயிருக்கு எந்த ஆபத்து வராம நீதான் பாத்துக்கணும். குழந்தைங்க நல்லபடியா பிறந்துடுச்சுன்னு செய்தி வர வரைக்கும் நாங்க 2 பேரும் நிறுத்தாம தோப்புக்காரனை போட்டுக்கிட்டே இருப்போம். நீதான் எங்களுக்கு நல்ல செய்தி கொடுக்கணும். என்ன பண்றீங்க? ருத்ரா, ருத்ரா, போதும். 3 தடவை தோப்புக்காரனை போட்டா போதும். வெண்ணிலாமா உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தோப்புக்காரனை போடுறோம்ப்பா. ஆமாப்பா, வெண்ணிலாமாக்கு மட்டும் இல்ல, தம்பி பாப்பாக்கும் தங்கச்சி பாப்பாவுக்கும் தான். சரி, நீங்க போட்டது வரைக்கும் போதும். கால் வலிக்கும்ல, உங்களுக்கு பதில் வேணும். நான் அப்ப அந்த விடுதலை பண்றேன். நீங்க சாமி மட்டும் கும்பிட்டுக்கோங்க. இல்ல டாடி, அம்மாவும் குழந்தையும் நல்லா இருக்காங்கன்னு சொல்ற வரைக்கும் நாங்க தோப்புக்காரனை போட்டுக்கிட்டு தான் இருப்போம். ஆமாப்பா, எங்களை தடுக்காதீங்க.
எனக்காக இல்லைனாலும் என்னோட குழந்தைங்களுக்காகவாது அவங்களோட வேண்டுதலை நீ நிறைவேற்று. எந்த குறையும் இல்லாம இந்த 3 உயிரை நீ தான் காப்பாத்தி கொடுக்கணும். அப்படி மட்டும் நடந்தா இனிமே தினசரி உன் சன்னதிக்கு வந்து விளக்கு ஏத்துறோம். என்ன ஸ்வேதா, இப்ப வரைக்கும் உனக்கு ஆண் குழந்தை வேணுமா இல்ல பெண் குழந்தை வேணுமான்னு சொல்லவே இல்ல. டாக்டர் என்ன விடுங்க. முத்தரசு மாமாவுக்கு கண்டிப்பா பையன்தான் பிடிக்கும்னு எனக்கு தோணுது. அவரு மாதிரி வீரமா அழகா எங்க குலவாரிசா எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும். அது நடந்துச்சுனாதான் முத்தரசு மாமா என்ன பார்க்க வருவாரு, ஏத்துக்குவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு ஆம்பளை பையன் தான் வேணும், பாய் பேபி. உன் ஆசைப்படி ஆண் வாரிசே கிடைக்கும், அதுவே நடக்கும். பாத்துக்கலாம் விடு. இங்க பாருமா, இது எவ்வளவுன்னு பார்த்து சொல்லு. 3. இது 4. உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்ன? She is ready now. ஆபரேஷன் ஆரம்பிக்கலாம். மேடம் போன் வருது. ஹலோ. ஐயோ, எங்க? சரிங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க. இத வந்துருங்க. வந்துடுறேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி போன் வந்துருச்சு. சொல்லுங்க டாக்டர். என் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஏதோ பதட்டமா இருக்கு. ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? நீங்க வேற இப்போ டெலிவரி கேஸ் அட்டெண்ட் பண்றதா சொல்லிருந்தீங்களே. ஆமா டாக்டர், இது ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ். இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த கேஸை நீங்க அட்டெண்ட் பண்ண முடியுமா? நீங்க கூட ஒரு டெலிவரி கேஸ பார்க்க போறதா சொன்னீங்களே, அதுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் வரதா? எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்ண இன்னும் டைம் இருக்கு. நீங்க கிளம்புங்க டாக்டர், நான் பாத்துக்கிறேன். சரி, கொஞ்சம் பாத்துக்கோங்க. இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸ். எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா கிளம்புங்க. தேங்க்ஸ் டாக்டர். மேனகா இப்போ வருவாங்க, ஆபரேஷனை பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். நம்ம நினைச்சது நினைச்ச மாதிரியே நடக்குது. நான் போயிட்டு குழந்தையோட வரேன், நீ வெயிட் பண்ணு. ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் டாக்டர். பையன் பொண்ணு கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி பெற்றிருக்காங்க. அமைதியா இருக்கணும். இந்த விஷயம் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். டாக்டர், யார் கேட்டாலும் வெண்ணிலாவுக்கு 2 பெண் குழந்தை தான் பிறந்துச்சு, அதுல 1 இறந்தே பிறந்துச்சுன்னு தான் சொல்லணும்.
அதை நம்ப வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் உடனே பண்ணுங்க. புரியுதா? சரிங்க டாக்டர். அந்த ஆண் குழந்தை என்கிட்ட கொடுங்க. வெளியே யாராவது இருக்காங்களான்னு பாருங்க, போங்க. அவங்க வீட்டு பொண்ணுங்க தான் 2 பேர் இருக்காங்க. எப்படி இந்த குழந்தைய கொண்டு போய் ஸ்வேதா கிட்ட கொடுக்கறது? ஒண்ணு பண்ணுங்க, நான் சொல்ற மாதிரி அவங்க கிட்ட போய் விஷயத்த சொல்லுங்க. இங்க வாங்க. வெண்ணிலா எப்படி இருக்கா? நோ ப்ராப்ளம். வெண்ணிலாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பொழைச்சிட்டாங்க. குழந்தைங்க 2 பெண் குழந்தைங்க பிறந்துச்சு. அதுல ஒண்ணுதான் உயிரோட இருக்கு, இன்னொன்னு இறந்துருச்சுமா. என்ன சொல்றீங்க? நீ வா வா அக்கா. டாக்டர் அவங்க போயிட்டாங்க. இந்த ஸ்வேதா, நீ கேட்ட மாதிரியே உனக்கு ஆண் குழந்தை. என்னாச்சு? வெண்ணிலாவுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. அந்த ஆண் குழந்தைய நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அப்போ அவகிட்ட என்ன சொல்லுவீங்க? 2 பெண் குழந்தைங்களா பிறந்துச்சு. அதுல ஒண்ணு பிறக்கும் போதே இறந்து பிறந்துச்சுன்னு தகவல் சொல்லிட்டேன். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்வேதா வாகிய உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இது இனிமே உன்னோட குழந்தைதான். டாக்டர், ஒரு நிமிஷம் குழந்தைய பிடிச்சுக்கோங்களேன். அப்பா, இனிமே இந்த பாரத்தை இறக்கிட வேண்டியதான். ஏன்னா என் பாரத்தை தான் நீங்க முழுசா இறக்கி வச்சு என் கையில கொடுத்துட்டீங்களே. இதான் என் மாமாவோட நெஜ வாரிசு. இந்த ஸ்வேதாவை காப்பாத்த போற கொலை விளக்கு. டேய், நீ போதும்டா எனக்கு, நீ போதும். என் மாமா என்ன மனைவியா ஏத்துக்கிறதுக்கு நீ போதும்.